பஞ்சாப் கேகேஆர் அகைன்ஸ்டா த லோயஸ்ட் எவர் ஐபிஎல் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண மேட்ச்ல பஞ்சாபோட ஜேவியர் பட்லர் பவுண்டரி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பாலை ஃபம்பிள் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கு அம்பையர்ஸ் கேகேஆருக்கு 5 ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கே 5 ரன்ஸ் கொடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆக்சுவலி கிரிக்கெட் லாஸ் படி ஒரு ஃபீல்டர் ஒரு பாலை கலெக்ட் பண்ணவோ இல்லை ஸ்டாப் பண்ணவோ ட்ரை பண்ணுறப்போ அதில் அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஃபம்பிள் பண்ணி பால் அவர் மேலே பட்டும் அவர் தாண்டி போகுது அப்படின்னா அதை மிஸ்ஃபீல்டுன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ அதுவே அந்த ஃபீல்டர் அந்த பாலை க்ளீனாக கலெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் த்ரோ பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஃபீல்டருக்கோ இல்லை விக்கெட் கீப்பருக்கோ த்ரோ பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணி பால் அவர் கையிலேருந்து ஸ்லிப் ஆகி போகுது அப்படின்னா அதை ஓவர் த்ரோன்னு தான் எடுத்துப்பாங்க. இங்கே இந்த மேட்ச்சில் ஜேவியர் பாட்லர் அந்த பாலை க்ளீனாக கலெக்ட் பண்ணிட்டாரு. அவர் த்ரோ பண்ணும்போது தான் பால் அவர் கையிலேருந்து ஸ்லிப் ஆகி போயிருக்கு. ஸோ அதனால் அதை ஓவர் த்ரோவாக கன்சிடர் பண்ணி அதுக்கு 4 ரன்னும் அதுக்கு முன்னாடி கேகேஆரோட பேட்ஸ்மேன் 1 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறனால அந்த 1 ரன்னையும் சேர்த்து தான் கேகேஆருக்கு 5 ரன்ஸ் கொடுத்தாங்க. சரி, சப்போஸ் இப்போ ஒரு கையிலேருந்து ஸ்லிப் ஆன அந்த பால் டேரெக்டாக பவுண்டரிக்குள்ள வந்திருந்தா அதுக்கு ஓவர் த்ரோவாக 6 ரன் கொடுத்துருப்பாங்களா இல்லை 4 ரன் கொடுத்துருப்பாங்களா? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இதுக்கான பதில் தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு 2K லைக்ஸ் கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.